என்ன மாப்பிள்ள அப்படி ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறா? அது ஒன்றும் இல்லைடா, நம்ம மன உளைச்சலா ஆச்சாதாங்க நான் உட்காந்துட்டேன். அதுக்குன்னு இப்படி ரோட்டில் வந்து உட்காரதெல்லாம் ஓவர் மாப்பிளா. அது தொலைஞ்சி போதே நீ எதுக்கு காலங்காத்தால எங்க வீட்டு பக்கம் வர்றா? உன்னை பார்த்தா இப்போ எங்கள் அப்பா வாழ்வான்னு கத்து வர. அவர் உள்ளதா இருக்காராடா, நான் ஒரு இல்லையா நினச்சி வந்துட்டேன். ஊர் உலகத்தில் எவனுக்கு என்னென்னமோ வருது, இவருக்கு ஒரு இது வர மாட்டேங்குது. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்தா? மாப்பிள செலவுக்கு சுத்தமாக கையில் காசு இல்லை. வீட்டில் என்ன பண்ணுறா, அப்பாவை ஏமாற்றி எப்படியே கொஞ்சம் காசு எடுத்துட்டு வாடா, நம்ம போய் வெளில போய் சாப்பிட்டுட்டு வருவான். அவரை எப்படி ஏமாத்துறது? என்ன மாப்பிள நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்டு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதான் யோசிச்சேன் அவரை எப்படி ஏமாத்துறதுன்ட்டு. அவரை சீக்கிரம் ஏமாற்ற முடியாதடா. உனக்கு தெரியாத யோசனையா மாப்பிள? நீலாம் அந்த அசால்ட்டா ஏமாத்துவா அவரை. எப்படி ஏமாத்தலாம் அவரை? மாப்பிள சரியான யோசனை ஒன்று இருக்குடா, அவரை ஈஸியாக ஏமாற்றி போகலாம். நான் சொல்கிறாப்புல சரியா? எது போன தடவை சொன்னீங்க ஒருத்தவனை ஏமாத்தலான்ட்டு, குறுக்க வரான், நீ போய் உழுவு மயக்கம் போட்டு விழுந்தாப்புல உழுவு, அவன்கிட்ட வந்து ஏமாற்றி நான் காசை வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு நான் கீழே விழுந்து என் டவுசரில் சட்டையிலலாம் மண்ணு ஓட்டிக்கிட்டு அதே மண்ணோட வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கவே எங்கள் மூமா வந்து என்ன விளக்கம் பார்த்தாலே அடிச்சிச்சு, சட்டையெல்லாம் சேராக்கிட்டு வந்துட்டியாடா அப்படின்ட்டு. நீ இந்த தடவை கீழே எல்லாம் விழுந்து தரல வேணா, நான் சொல்கிறாப்புல செஞ்சால் போதும். மாப்பிள இந்த சாக்லேட்டு எனக்கு